Hi guys, welcome to SP Guards யூடியூப் சேனல். தமிழ் சினிமா உலகம் எப்போதும் ஒரு புதிய பரிணாமத்தை எதிர்நோக்கும் ஒரு சினிமா உலகம் தான். புதிய ஃபேஸ், புதிய முயற்சிகள், வித்தியாசமான கதைகள் இவை அனைத்தும் வட்டமிட்டு கொண்டே இருக்கு. இந்த மாற்றத்திற்குள் நம்மிடம் சில நடிகர்கள் இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் அவங்களது கலை, அவங்களது எடுத்த உழைப்பு மற்றும் அவங்களது பார்வை இவை எல்லாம் சேர்ந்து அவங்கள முன்னிலையில இப்ப நிறுத்துது. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் சூர்யா. தனக்கென ஒரு அடையாளம் தமிழ் சினிமால ஒரு தனி பாதை அமைச்சுக்கிட்டவர் தான் நம்ம சூர்யா. ரசிகர்களிடையே ஒரு உணர்வாய் மாறியவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது சூர்யாவின் வளர்ச்சி பாதை, அவருடைய சமீபத்தின் படங்கள், எதிர்கால முயற்சிகள் மற்றும் ரசிகர்களின் எதிர்பார்க்கும் சூர்யாவின் மார்க்கம் பற்றிய ஒரு முழுமையான பார்வையாக இந்த வீடியோ இருக்கும். guys, welcome to SP Guards யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னு சொன்னா மறக்காம SP Guards யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சூர்யாவின் சினிமா பயணம் ஒரு சாதாரணமானது இல்ல. அவர் ஒரு பிரபல நடிகரின் மகனாக இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட சவால், அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். நடிகர் சிவகுமாரின் மகன் என்பதால ஒரு அடையாளமாக இருந்தாலும் அதே நேரத்தில் அதை மீறி தனது அடையாளத்தை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் ஆளான 1997 ஆண்டு வெளியான நேருக்கு நேர் என்ற படத்துல அவர் அறிமுகமான சூர்யா தொடக்கத்துல எதிர்பார்த்த அளவுக்கு கவனம் பெறல. ஆனா அவர் செய்த முயற்சி, தேர்வு செய்த கதைகள், உணர்ச்சி நிரம்பிய நடிப்பு இவை அனைத்தும் அவரது ஒவ்வொரு படத்திலும் வளர்ந்திருந்தா சொல்லலாம். நந்தா, காக்கா காக்கா, பிதாமகன், கஜினி இவை அனைத்தும் அவரது திருப்பு முனையாக அமைஞ்ச ஒரு படம் சொல்லலாம். அதிகாரப்பூர்வ சூர்யா என்ற நடிகர் உருவானது 2001 ஆண்டு நந்தா படத்தின் மூலம். அந்த கதாபாத்திரத்துல அவர் காட்டிய ஒரு ஆழமான உணர்ச்சி தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்க. அதன் பின்னர் வந்த படம் தான் மௌனம் பேசுதே, காக்க காக்க, பிதாமகன், கஜிவி எல்லாம் அவர் நடிப்புல ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு சென்ற ஒரு படம். சூர்யாவின் பல வெற்றிகளுக்கு பின்னால் சில இயக்குநர்கள் இருந்தாங்க. கௌதம் வாசுதேவ் மேனன், AR முருகதாஸ், விக்ரம் குமார், வெங்கட் பிரபு இவர்களுடன் அவர் இணைந்த போதுதான் ஒவ்வொரு முறையும் ரசிகர்களுக்கு ஒரு புதிய சூர்யா கிடைச்சாங்க. அதே போலதான் சில நடிகைகள் அவங்களுடன் இணைந்தால் ஒரு தனி கெமிஸ்ட்ரி ஏற்படும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஜோதிகா எடுத்துக்கலாம், அமலா பால், நயன்தாரா, சாய் பல்லவி இவங்களுடன் வந்த படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல மட்டுமில்ல மனதிலும் ஒரு ஹிட்டான சொல்லும். அண்மையில கூட இப்ப ரெட்ரோ படத்துல சூர்யா பூஜை ஆக்டரோட நடிச்சிருந்தாங்க. இது ஒரு புதிய முயற்சி. இதற்காக ரசிகர்கள் இப்ப 1 மே மாசம் அவருடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சூர்யாவின் கடைசி படமான கங்குவா இது ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மிக்க வந்த படம். ஆனா எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. இதற்கான காரணங்கள் பல இருக்கலாம். ஸ்கிரிப்ட் பலவீனம் சொல்றாங்க, இயக்கத்தில் லேசான ஒரு ஏமாற்றம், வணிக ரீதியாக பாதிப்பு எதுவும் ஏற்படலும் பாயிண்ட் இருக்குது. ஆனா சூர்யா இது போல ஒரு தோல்வியை பெரிதாக எடுத்துக்கொள்ள ஒரு நடிகர் அல்ல. அவரது மனநிலை எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் தான். இப்படியான சூழ்நிலைகளும் அவரை மேம்படுத்தி தான் சொல்லும். தோல்வியிலும் வாழ்ந்து அதிலிருந்து ஒரு பாடம் எடுத்து ஒரு வெற்றிக்கு திரும்பும் நடிகர், அதுதான் சூர்யா. தற்போது சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ஒரு ரெட்ரோ பீரியட் படம் நடிச்சது எல்லாருக்கும் தெரியும். இதுல அவருடன் பூஜா ஆக்டர் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. மே 1 வெளியாகும் இந்த படம் ரசிகர்களுக்கு ஒரு காலப்போக்கில் நடந்த கதையை சொல்லும் ஒரு ஸ்கிரிப்டாக எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு பிறகு RJ பாலாஜி இயக்கும் ஒரு புதிய முயற்சி. இது சூர்யாவின் 45வது படம். இதில் நகைச்சுவை, நவீன குடும்ப விலாசம் போன்றவை கலந்திருக்கும் என சொல்லப்படுது. இது போன்ற புதுமையான கூட்டணிகள் சூர்யாவின் தேர்வில் ஒரு வித்தியாசமாக காட்டப்படுது. இப்ப ரீசெண்டா வெளியான ஒரு தகவலின்படி சூர்யாவின் 46வது படத்துல வந்து இயக்குனர் வெங்கி அட்லூரி இருக்கலாம் என செய்திகள் வந்திருக்கு. இந்த படத்துல வந்து கீர்த்தி சுரேஷ் நாயகியாக ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு இருக்காம். இதுல GV பிரகாஷ் தான் மியூசிக் டைரக்டர் என்று சொல்றாங்க. இதற்கு முன்னதாக தானா சேர்ந்த கூட்டம் படம் மூலம் அவங்க இணைஞ்சிருந்தாங்க. அந்த கேம்போ மீண்டும் திரும்புவது ரசிகர்களுக்கு ஒரு கிளுகிழுப்பு ஏற்படுத்தியிருக்கு. இது சூர்யாவின் ரொமான்ஸ் பிளஸ் ரியல் எமோஷன்ஸ் கலந்த படமாக அமையும் என எதிர்பார்க்கப்படும். சூர்யா ஏற்கனவே சோசியல் மீடியால சமூக சேவைகளிலும் பெரிதும் ஈடுபட்டவர். அகரம் என்ற கல்வி அறக்கட்டளை மூலம் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அவர் கல்வி உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, செய்வாரு. அவரது மனைவி ஜோதிகாவுடன் சேர்ந்து பல குறும்படங்கள், சோசியல் விழிப்புணர்வு படைப்புகள் இவை அனைத்தும் அவரை ஒரு திரைப்பட நடிகர் என்பதற்கு மேல் ஒரு நல்ல பொதுநலவாதி என எடுத்து காட்டியிருக்கு. ஒரு நடிகர் வெறும் நடிப்பால் மட்டுமல்ல, அவர் வாழும் முறையாலும் ரசிகர்களை வெல்லக்கூடியவர். சூர்யா என்பது ஒரு திரைப்பட கதாபாத்திரம் அல்ல, அது ஒரு உணர்வுன்னு சொல்லலாம், ஒரு சிந்தனைன்னு சொல்லலாம். அது சமூக சிந்தனைக்கு வழிகாட்டும் ஒரு ஒளி விளக்குன்னே எடுத்து காட்டி சொல்லலாம். தமிழ் சினிமால இன்னும் பல பரிமாணங்களை தேடிக்கொண்டிருக்கும் இந்த மனிதர் வந்து வருங்காலங்கள்ல பல ஹிட் படங்களை மட்டுமல்ல, நம் மனங்களையும் உள்ளங்களையும் மீட்டெடுக்கும் ஒரு கதாபாத்திரங்களை இவர் தேர்ந்தெடுப்பார், கொண்டு வருவார் என்பதில் சந்தேகம். guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம SP Guards யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாங்க போற புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேர SP Guards யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரஷ். பாய்.